அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுமை நாளில் அடையாளங்கள். கல்வி அகற்றப்படுவதும், அறியாமை நிலைத்திருப்பதும், மது அருந்தப்படுவதும், விபச்சாரம் வெளிப்படையாக நடைபெறுவதும் மறுமை நாளில் அடையாளங்களில் உள்ளதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹும். இந்த ஹதீஸ் புகாரி என்பது முஸ்லிம் 5186 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸோட விளக்கத்தை காண்போம். இவ்வுலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் மார்க்கத்திற்கு முரணான பல நிகழ்வுகள் உலகில் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி சென்றுள்ளார்கள். அவற்றில் மேற்கூறப்பட்ட 4 விஷயங்களும் அடங்கும். அறியாமை கால பழக்கங்களையும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத காரியங்களையும் நடைமுறைப்படுத்தும் நிலை உருவானால் உலக அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்று பொருள். இன்றைய காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நிறைந்திருப்பதை நாம் காண்கிறோம். பெற்ற மகனையே நரபலி கொடுக்கும் கொடுமை நடப்பதை இதற்கு உதாரணமாக கூறலாம். மது என்பது ஒரு காலத்தில் வெறுக்கப்பட்ட நிலை இருந்தது. ஆனால் இன்று பெரிய மனிதர்கள் கலந்து கொள்ளும் விருந்தில் இது முதலிடத்தில் இருக்கிறது. இது இல்லையானால் அது விருந்தே இல்லை என்று கூறுவதை பார்க்கிறோம். அடுத்து விபச்சாரம் என்று சர்வசாதாரணமாக நடைபெறுவதை பார்க்கிறோம். மேலும் விபச்சாரத்தை தடை செய்ய வேண்டிய அரசே இதை ஏற்று நடத்தும் கொடுமையும் இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் இதை தொழிலாக அங்கீகரித்திருப்பதும் இதை செய்பவர்களுக்கு நல வாரியங்கள் அமைத்து அவர்களை ஆதரிப்பதும் விபச்சாரம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. எனவே இது போன்ற காரியங்கள் பெருகி வரும்போது மறுமை நாடு எண்ணி பார்த்து பாவ மன்னிப்பு கேட்டு நற்காரியங்களில் அதிகம் ஈடுபட வேண்டும் என்று கூறி நம் உள்ளங்களை எது கேட்டோமோ செவியிற்றோம் கட்டுப்பற்றோம் என்று அல்லாஹ் மாற்றுவானாயாக. வாஹிருத்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.